Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Realme 6 இதோட டிஸ்ப்ளே ரீப்ளேஸ்மென்ட் எப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, இதுக்கு தேவையான டூல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் ஸ்க்ரூ டிரைவர் ப்ளஸ் இந்த ஸ்லைடர், ட்வீசர், சிம் எஜெக்டர், ஓகேங்களா. அதுக்கப்புறம் டிஸ்ப்ளே பேஸ்ட். ஓகே, இது வந்து இந்த பேக் டோர் ஸ்லைட் பண்ணி எடுக்கிறதுக்கான இது டெம்பரில் வர அந்த இது பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது போக டிஸ்பிளே செப்பரேட்டரும் நமக்கு தேவை. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டிஸ்மேண்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இந்த பேக் டோருக்கு பார்த்தீங்களா, இந்த பேக் டோர் வந்து மைல்டாக ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கு வந்து நம்ம டிஸ்பிளே செப்பரேட்டர் கண்டிப்பாக தேவை. அதுக்கு இந்த 2 டூல்ஸ் போதும். ஓகேங்களா. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்பிளே ஹீட்டரு. ஓகே, நான் இப்போ டிஸ்பிளே வச்சுட்டேன். ஓகே, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 80 to 100 அவ்வளோ வச்சா போதும். மைல்டாக வைக்கணும், ரொம்ப வைக்கக்கூடாது. ஏன்னா வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா இது வந்துட்டு இதுவாகிடும். ஓகே, நான் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹீட் ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் ஹீட்டர் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரமும் வைக்கக்கூடாது. நீங்கள் அப்பப்போ எடுத்துட்டு அந்த ஹீட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது. மைல்டு ஹீட்டில் வச்சுட்டு ஜஸ்ட் நம்ம அந்த பேக் டோர் மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. வாங்க இப்போ நான் எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போது இந்த கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னரில் லைட்டாக இப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா ஓகே. இப்போது இந்த டூல்ஸ் நமக்கு தேவை. இப்போது இந்த மாதிரி இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் உள்ளே வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கட் ஆகிடும். சம் மாடல்ஸில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து மேலேயே போகும், சில மாடலில் உள்ளே இருக்கும். ஓகேங்களா. அதனால் நீங்கள் எல்லா மாடலும் பார்த்துங்க, செக் பண்ணுவீங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். இந்த எல்லா ஸ்க்ரூஸும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 6 ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்கிறேன். ரிமூவ் பண்ணிக்கிறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்க்ரூஸும் ரிமூவ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். ஆல் ஸ்க்ரூஸ் ஆர் ரிமூவ். ஓகே, இப்போ நம்ம இந்த டோரை ஓப்பன் பண்ண போகிறோம் எப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் போகுது. அதனால் வந்துட்டு நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப ஃபோர்ஸாக தூக்கிட்டோன்னா ஃபிங்கர் பிரிண்ட் இஷ்யூ ஆகும், கட் ஆகிடும். அதனால் இந்த இடத்துல வந்துட்டு டிஸ்பிளே ஸ்ட்ரிப் ரிமூவ் பண்ணிட்டோம். இது வந்து சப்போர்ட்லேருந்து கனெக்ட் ஆகிற ஸ்ட்ரிப்பு மதர் போர்டுக்கு. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து பேட்டரி ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஏன்னா பேட்டரி ரிமூவ் பண்ணால் தான் அது கீழே தான் வந்து டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு போகும். ஓகேங்களா.
நெக்ஸ்ட்டு இந்த கவர் பார்த்தீங்களா, இது அடியில் பேஸ்ட் போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம பீல் பண்ணணும், ரிமூவ். ஓகே, இதுதான் டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு. ஓகே, டிஸ்பிளே ஸ்ட்ரிப் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போது டிஸ்பிளே வந்து இந்த ஃப்ரேமில் வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஹெல்ப் ஆஃப் டிஸ்பிளே செப்பரேட்டர் வேணும். அகைன் நம்ம வந்து இப்போது ஒரு 100 to 120 அந்த ஹீட்டில் வச்சு இந்த டிஸ்பிளேவை ஹீட் பண்ணி இந்த ஃப்ரேம்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஆகும், வாங்க போகலாம். ஓகே, இப்போ டிஸ்பிளே ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பிளே இப்படி வச்சுருவோம். இப்போது இந்த கார்னர்ஸில் ஃப்ரேமில் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த டிஸ்பிளே ஒட்டியிருந்த பேஸ்ட்லாம் இருக்கும், அதை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் அதை எப்படி க்ளீன் பண்ணுறது இப்போ பார்ப்போம். பேட்டரியும் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதோட பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளஸ், ஃபிங்கர் பிரிண்ட் ப்ளஸ் பவர் பட்டன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கனெக்ட் தான் போய் இந்த மதர் போர்டில் டச் ஆனால் தான் மொபைல் ஆன் ஆகும். அதுதான் பவர் பட்டன். இது வந்து ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட். இது ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மொபைல் ஆன் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்பிளே செக் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம வந்து பேக் டோரை ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு பேஸ்ட் போட்டு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வந்து ரொம்பவும் போடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் போடக்கூடாது, கரெக்டான இதில் போடணும். அதுவும் அந்த ஃப்ரேம் உள்ளே போடணும், கீழே உருவாமல் போடணும். பாருங்கள், பேஸ்ட்டு போட்டாச்சு. ஓகே ஓகே இப்போது நம்ம டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கேமராவில் இருக்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி இந்த பேஸ்ட் இருக்குது. இது நம்ம ஃபஸ்ட் டைம் ரிமூவ் பண்ணாலும் இதுலேயே ஆல்ரெடி பேஸ்ட் இருக்குது. அது இதுக்கு மேலே நம்ம பேஸ்ட் போட தேவையில்ல. அது போட்டிங்கன்னா அது வந்துட்டு இந்த ஃப்ரேமில் தான் உடஞ்சிடும். இந்த பேஸ்ட்டை போகும், இது நல்லாவே மறுபடியும் பேஸ்ட் ஆகிடும். ஓகே, ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா
நம்ம பேஸ்ட்டு போட்டிருக்கனால அது வந்து டைட்டாக கேட்ச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். நார்மல் ரப்பர் பேண்ட் தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்பிளே ரிமூவ் பண்ணி டிஸ்மேண்டில் பண்ணி அது மறுபடியும் பேஸ்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம். இது வந்து மேக்ஸிமம் 2 hours to 3 hours நீங்கள் வச்சிங்கன்னா எந்தளவுக்கு நம்ம வந்துட்டு பேஸ்ட் அப்படியே வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு அது வந்து ஃப்ரேமில் வந்து ட்ரையாக நல்லா ஃபிக்ஸ் பண்ணும். ஓகேங்களா? நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாமல் பெட்டர் நீங்கள் இந்த மாதிரி பவுச் கவரில் போட்டுட்டு வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை ஆனில் போடுங்க.